வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு. 2026 பிப்ரவரி 10 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அடுத்தடுத்து வரக்கூடிய காற்று சுழற்சிகள், தாழ்வு நிலைகள், தாழ்வு பகுதிகள் இலங்கைக்கு பிப்ரவரி 15 வரை மழை இருக்கும் என்று நீண்டகால அறிக்கையில கடந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போதே அறிவித்திருந்தோம், டிட்வா புயலுக்கு முன்பே. அதற்கு பிறகு அடுத்தடுத்த ஆய்வறிக்கையில பிப்ரவரி மார்ச்சிலும் இலங்கைக்கு நிகழ்வு இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் பிப்ரவரி 13ஆம் தேதி இலங்கைக்கு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, கடலோட இணைந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே வந்தமைய இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 12ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை தொடக்கம். திரிகோணமலை, பட்டிகோலா மற்றும் கல்முனை போன்ற பகுதிகளுக்கு 12ஆம் தேதி ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கம். 12ஆம் தேதி வியாழக்கிழமை, வரக்கூடிய வியாழக்கிழமை 12ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை இலங்கையின் கிழக்கு மாகாணங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், யாழ்ப்பாணம், காங்கேசன் துறைக்கெல்லாம் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை 12ஆம் தேதி கொடுக்கும். படிப்படியாக இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி 13ஆம் தேதி மிக மிக நெருக்கமாக நகர்ந்து வந்து இலங்கையின் தெற்கு அரை பகுதியில கண்டி, அதாவது புத்தளம், திரிகோணமலை, அனுராதபுரத்திற்கு தெற்கே உள்ள எல்லா பகுதிக்குமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. திரிகோணமலை, அனுராதபுரம், புத்தளம் இந்த பகுதிகளுக்கு தெற்கே ஒட்டுமொத்த தென் இலங்கை, காலி, ஹம்மந்தோட்டா வரைக்கும், இதுல கண்டி மற்றும் ஒட்டுமொத்த மலைப்பகுதிகள், கொழும்பு உள்ளிட்ட பகுதி, அதாவது கோட்டை மற்றும் கல்முனை எல்லா பகுதியுமே அடங்கும். அதாவது திரிகோணமலை, அனுராதபுரம், புத்தளத்திற்கு தெற்கே கனமழை, மிக கனமழை பொழிவு காத்திருக்கு. அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல 12ஆம் தேதி லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்தாலும் 13ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த 12-13 நிகழ்வு பெரும்பாலும் இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதிக்கு தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தென் அரை பகுதிக்கு தான் கனமழை காத்திருக்கு. மலைப்பகுதி, அதுவும் குறிப்பாக கிழக்கு சரிவு, மலையோட கிழக்கு சரிவு, கிழக்கு கரையோரம், அது கல்முனை போன்ற, அதாவது திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள ஒட்டுமொத்த கிழக்கு கடலோரம், அம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள தென்கிழக்கு கடலோரம், தெற்கு கடலோரத்திற்கு கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு 12ஆம் தேதி 13ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு 14ஆம் தேதியும் தெற்கு அரை பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 12, 13, 14 3 நாளுமே இலங்கைக்கு மழை காத்திருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். 12, 13, 14 பெரும்பாலும் இலங்கையின் தெற்கு அரை பகுதி கனமழை இருக்கும். கண்டிப்பா தெற்கு அரை பகுதி, மலைப்பகுதி, தென்கிழக்கு பகுதி, தெற்கு பகுதியெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு 12, 13, 14 தேதி. அதற்கப்புறம் இந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி புதிதாக வரக்கூடிய மேலும் ஒரு நிகழ்வோட 18ஆம் தேதி இணைந்து மேலும் ஒரு நிகழ்வு 19, 20 தேதிகளில சுமத்ரா தீவரிகை வர இருக்கிறது. அதோட இணையும் பொழுது அந்த நிகழ்வு மத்திய வங்கக்கடல்ல தெற்கு மத்திய இலங்கை மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதியில நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வோட புதிய நிகழ்வு இணைந்து வரக்கூடிய 18, 19 தேதிகளில மேற்கு நோக்கி நகர தொடங்கி அது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை 20ஆம் தேதியிலிருந்து நெருங்க தொடங்கும். 20ஆம் தேதி, 21ஆம் தேதி வெப்பமான பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தாலும் இருவேறு காற்று இணைவு என்பது 21ஆம் தேதியிலிருந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 21ஆம் தேதி இலங்கை மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு எங்கே சென்றாலும், அதாவது தெற்கு ஆந்திர பிரதேசம் சென்றாலும் அது இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். காரணம், செயலிழந்து தென்மேற்கு திசை நோக்கி மேற்கு திசை நோக்கி நகரும். அது வட தமிழ்நாடு போனாலும் செயலிழந்து தென்மேற்கு திசை நோக்கி நகரும்.
டெல்டா மாவட்டங்கள் ஒட்டி வந்தாலும் செயலிழந்து தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகரும். இலங்கையின் வடக்கு பகுதிக்கு வந்தாலும் அது பாக் ஜல சிந்தி மன்னார் வளைகுடா வழியாக குமரி கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 21, 22 தேதிகளிலிருந்து மழையோட அளவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் அமைந்தால் இலங்கையில் குறைந்த அழுத்த பகுதியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். அது வடக்கே சென்றாலும் மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பி அது குமரிக்கடல் அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே மழை தாமதம் அடைந்தாலும் நிகழ்வு இருப்பிடத்தை பொறுத்து இருகாற்று இணைவை ஏற்படுத்தி இந்த மாத இறுதி வாரத்தில் இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த நிகழ்வு இலங்கையை எந்த அளவிற்கு நெருங்கி வர இருக்கிறது, அல்லது இலங்கைக்கும் வடக்கேயும் தமிழ்நாட்டின் கரையை சென்று செயலிழந்து மீண்டும் தெற்கு நோக்கி திரும்புமா, தீவிரத்தன்மையை பொறுத்து அமைய இருக்கிறது. இருக்கும் இடம் தீவிரத்தன்மையை பொறுத்து மழைப்பொழிவு மாறி மாறி அமையும். இருந்தாலும் இந்த நிகழ்வு வலிமையான நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது. அது இலங்கைக்கு கண்டிப்பாக தாமதமடைந்தாலும் 21, 22 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து பிறகு 2-3 நாள் தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும் பிறகு அது கண்டிப்பாக தென்மேற்கு மேற்கு திசை நோக்கி நகரும் பொழுது இலங்கைக்கு மீண்டும் மழைவாய் நிலை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக வரக்கூடிய 12, 13, 14ஆம் தேதி மழை தென் இலங்கை, தெற்கு மத்திய இலங்கை, அதாவது தெற்கு முக்கால் பகுதியாக அமைந்தாலும் வடக்கு கிழக்கும் தூறல் சாரல் கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு 20ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை இலங்கைக்கு மழை வானிலை ஏற்படுத்தும் என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அறுவடை விவசாயிகள் யாழ்ப்பாணம் மற்றும் அதன் வடக்கு கிழக்கு மாகாண தமிழர் பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல அறுவடை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட விதைப்பு பணியும் சில இடங்கள்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் பல இடங்கள்ல இயல்பு நிலை திரும்பாத நிலையில மலைகளிலும் வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதே போல ஆற்றங்கரைகளிலும் அணைகள் நீர் திறக்கப்பட்டால் நீர் பெருக்கெடுக்கும் வழித்தடங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை என்னவென்றால் வரக்கூடிய 12, 13, 14 அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும், மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஒரு சில இடங்கள்ல 15, 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கலாம். முன்னெச்சரிக்கை தேவை. இதைவிட அடுத்த நிகழ்வு 20ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை இடைப்பட்ட சில நாட்கள் மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம். அந்த நாட்கள் எந்த நாட்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க நிகழ்வோட தீவிரத்தன்மை, நிகழ்வு நெருங்கும் இடம், தீவிரம், இருகாற்று இணைவு இவையெல்லாம் அறிந்து இலங்கைக்கு எந்த நாளில் அது மழைப்பொழிவை வலுவாக கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து அனைத்து பணியும் செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.